ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். 50 வயசுலையும் 20 வயசு மாதிரி சருமம் நல்லா ஆரோக்கியமாக பளபளப்பாக இருக்க நீங்கள் சாப்பிட வேண்டிய 6 உணவுகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மனித உடல்லையே மிகப்பெரிய உறுப்பு அப்படின்னா அது நம்மளோட சருமம் தான். நம்ம சாப்பிட்ற உணவுகள் இருக்குல்ல, அது சருமத்தோட ஆரோக்கியத்தில் நேரடியாக தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால சரியான உணவுகள் நீங்கள் தேர்ந்தெடுத்து சாப்பிட்றது நம்மளோட சருமத்தை பொலிவாகவும் இளமையாகவும் மாற்ற உதவும். அதோடையே சருமத்தோட செல்களோட சேதத்திலேருந்து கூட பாதுகாக்க உதவும். நம்மளோட சருமத்தை ஆரோக்கியமாகவும் பளபளப்பாகவும் வச்சுக்கிறதுக்கு என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், முட்டை. சரும ஆரோக்கியத்துக்கு உதவியாக இருக்கிறதுல முட்டைக்கு முக்கிய பங்கு இருக்குது. ஏன்னு பார்த்தோன்னா, முட்டையில் அதிக அளவு புரதச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இந்த புரதச்சத்து இருக்குல்ல, இது சருமத்தை பாதுகாக்கிறதோட சரும செல்கள் சேதமடையாமலும் பாதுகாத்துக்கும். ஆம்லேட், வேக வச்ச முட்டை இப்படின்னு ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் முட்டையை தினசரி உணவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு போதிய அளவு புரதம் கிடச்சிரும். உடம்பும் வலுவாக இருக்கும், சருமமும் ஆரோக்கியமாக இருக்கும். செகண்ட் ஒன், க்ரீன் டீ. க்ரீன் டீயில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைய இருக்குது. இது என்ன பண்ணுன்னா சருமத்தை சேதத்துலேருந்து பாதுகாக்க உதவுது. அதோடு மட்டும் இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குல்ல, இது சருமம் உடல் வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் சருமத்தை நல்லா வச்சுக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். க்ரீன் டீயை தினமும் காலை மாலை அப்படின்னு 2 வேளை நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. இது சருமத்தையும் உடம்பையும் ஆரோக்கியமாகவும் பளபளப்பாகவும் வச்சுருக்க உதவும். வயதான தோற்றம் ஏற்படுறத கூட தள்ளி போடும். தேர்ட் ஒன், தேங்காய் எண்ணெய். ஆரோக்கியமான கொழுப்பு மூலங்களை அதிகமாக கொண்டிருக்கிறது அப்படின்னா தேங்காய் எண்ணெயை சொல்லலாம். நம்மளோட ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டாக, அதாவது நீரேற்றமாகவும் மென்மையாகவும் வச்சுருக்க தேவையான நல்ல கொழுப்பு இருக்குல்ல, அது எல்லாமே இந்த தேங்காய் எண்ணெயில் இருக்குது. சருமத்தில் தேங்காய் எண்ணெயை நீங்கள் டைரெக்டாக அப்ளை செய்கிறதோட மட்டும் இல்லாமல் தினைக்கும் சமையலுக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை பயன்படுத்துகிறப்ப உங்களோட ஸ்கின்னு நல்லா க்ளோ ஆகும். வயசான தோற்றம் வராமல் தடுத்துக்கலாம். ஃபோர்த் ஒன், பாதாம். சருமத்தை பாதுகாக்க உதவக்கூடிய விட்டமின் இ சத்து இருக்குல்ல, இது பாதாமில் நிறையவே இருக்குது. விட்டமின் இ இருக்குல்ல, இது சருமத்தை சேதமடையாமல் பார்த்துக்கிறதோட சருமத்தை நீரேற்றமாகவும் வச்சுக்கும். தினைக்கும் ஒரு கைப்பிடி அளவு பாதாம் பருப்பை நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்திக்கலாம், சருமமும் நல்லா பொலிவாக மாறும். ஃபிஃப்த்து ஒன், சூரியகாந்தி விதைகள். சூரியகாந்தி விதைகள் இருக்குல்ல, இது சருமத்தை பாதுகாக்கக்கூடியதாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் விட்டமின் இ சத்து இருக்குது. இந்த விட்டமின் இ இருக்குல்ல, இது சருமத்தை சேதமடையாமல் பார்த்துக்கிறதோட ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டாக வச்சுக்கும், வயதான தோற்றம் வராமல் தடுக்கும். இது நீங்கள் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சாலட்டில் போட்டு கூட நீங்கள் இதை சாப்பிடலாம். சிக்ஸ்த்து ஒன், ப்ரொக்கோலி. ப்ரொக்கோலியை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சருமத்துக்கு முதுமை ஏற்படுத்தும்ல, அந்த ஃப்ரீ ரேடிக்கலுக்கு எதிராக போராட உதவும். ப்ரொக்கோலியில் அதிக அளவிலான ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் கூட இருக்குது. விட்டமின் சி நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த ப்ரொக்கோலி இருக்குல்ல, இது ஃப்ரீ ரேடிக்கல்ஸை எதிர்த்து போராடுறதுனால சரும செல்கள் இருக்கும்ல, அதை சேதமடையாமல் கூட பார்த்துக்கும். இந்த வீடியோவில் 50 வயசுலையும் 20 வயசு போல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சருமத்தை பளபளப்பாகவும் முதுமையை தள்ளி போடக்கூடிய 6 உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம். இது எல்லாமே இயற்கையான உணவுகள் தான். ஸோ உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் ஏற்படுத்தாது. ஆனால் நீங்கள் நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா மட்டும் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம், மற்றவங்களாம் எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.